தொன்று தொட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப பிரச்சனை தாங்க. என்னென்ன மாற்றங்கள் இல்லை, எதுதான் கிடைக்கல, எந்த செயல்பாடு தான் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த செயல்பாடும் எல்லாம் இனிமேல் தொன்று தொட்டு வரப்போகுது. மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். எதில் மாற்றம் வரும்னே தெரியாது. வேலை அமைப்புகளில் முதல்ல மாற்றம் வரப்போகுது. உறவு சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் தெரிவிக்க போகுது. இந்த நேரத்தில் உறவுலையும் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கின்ற காலம் வருகின்றது. இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். மெயினாக இடம் விட்டு இடம் செல்லக்குன்ற பாக்கியம் இந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஒரு சக்ஸஸான காலங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இந்த புத்திர பாதிக்கிறதுக்காக காத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் கையமாக சுற்றிட்டு இருக்கிறேன், எதுவுமே கிடைக்கலனா இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துள்ளக்கூடிய காலமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ, தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்போ இந்த மாதம் ஏற்றம் தரும். நல்ல செல்வாக்குகள், செல்வங்கள் சேருகின்ற பாக்கியம் பெற போறீங்க கன்னிராசிக்காரங்க. ஒரு முக மலர்ச்சியோடு நாம் வாழறதுக்கான அமைப்பு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்களோ செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகளோ உருவாக்கி தரப்போகிறது. உங்களுக்கான வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யறதுக்கான அமைப்போ மக்கள் பணி செய்கின்ற வேலையிலோ இனிமேல் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். நீங்கள் தொழுகின்ற வேலையெல்லாம் முன்னேற்றம் கிடைச்சிடுங்க. அமைப்பே இனிமேல் தான் உருவாகுது. சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கின்ற அமைப்பை இந்த நேரம் கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 12ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் திடீர் செல்வங்கள் வந்து சேரும். அதை பயன்படுத்தி சரியான முறையை நாம் தேர்வெடுத்துக்கணும். இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த 2025 2வது மாதம் என்று சொல்லக்கூடிய இங்கிலீஷில், அதாவது ஆங்கில மாதம் என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதத்தை நாம் காண இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சுவாமி. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கொடுக்க போகிறாங்க? 1 முதல் 28ஆம் தேதி வரைக்கும், 1/2/2025 முதல் 28/2/2025 வரைக்கும் நல்ல ஏற்புடைய காலமாக நம்மளுக்கு வருதா? கண்டிப்பாக வருகின்றது. காரணம், இதுவரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி பெற்றிருந்த செவ்வாய் பகவான், மெயினான விஷயம் அதுதான். அவர் இடம்பெயர்ந்து திருப்பியும் வக்கரம் நிவர்த்தி அடையறதால மிதனத்துக்கு செல்வதால் அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமேல் இந்த மாதமே நம்மளுக்கு முழுவதும் அதாவது லாபம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. தொன்று தொட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப பிரச்சனை தாங்க. என்னென்ன மாற்றங்கள் இல்லை, எதுதான் கிடைக்கல, எந்த செயல்பாடு தான் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த செயல்பாடும் எல்லாம் இனிமேல் தொன்று தொட்டு வரப்போகுது. மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். எதில் மாற்றம் வரும்னே தெரியாது. வேலை அமைப்புகளில் முதல்ல மாற்றம் வரப்போகுது. உறவு சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் தெரிவிக்க போகுது. இந்த நேரத்தில் உறவுலையும் நம்மளுக்கு மாற்றங்களை கொடுக்கின்ற காலம் வருகின்றது. இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். மெயினாக இடம் விட்டு இடம் செல்லக்குன்ற பாக்கியம் இந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நாம் இந்த நேரத்தில் மாற்றாமல் இருந்தால் அதை மாற்றிக்கிற பொசிஷன் வரும். வேலை அமைப்புகளில் இருந்து வந்த பிரச்சனை 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி அடைவதால், இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு, வக்கர நிவர்த்தி அடையிறதால இந்த திருமண உறவுக்காக காத்துட்ருக்குறாங்க. திருமண பந்தம் ஏற்படலை, என்னங்க சசிகார்கிட்ட போய் கேட்டால் இப்போ கட்சிடும், அப்போ கட்சிடும், அதை கட்சிடும், இதை கட்சிடும் தான் சொல்கிறார். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் திருமண வயது உடையவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து நம்மளுக்கு 11ஆம் தேதியிலேருந்தே சக்ஸஸ் தரக்கூடிய மாதமாக காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம். மெயினான விஷயம், திருமண பந்த உறவுகளை காத்துட்ருக்கிறவங்களுக்காகட்டும், இந்த காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம். டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சுயா, நான் பண்ணிட்டேன், திருமணம் பண்ணிட்டேன், ஆனால் விட்டுட்டு விலகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா திருப்பியும் காதல் உறவுகள் சேர்ந்து வரும். ஐயா, நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன், நின்று போயிடுச்சு, என்னன்னே தெரில, 5 மாதமாக ஆயிடுச்சு ஐயா, அங்கேருந்து தகவலும் வரல, சரியான ஒரு முடிவு கிடைக்கல, நேரம் கல்யாணம் ஆயிருந்தால் குழந்தைய இருந்திருக்கிற அளவுக்கு 1 வருஷம் ஆகி போயிடுச்சு ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னிராசிக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம். இது ஒரு உன்னதமான அமைப்பு என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் இந்த காரியங்கள் நற்காரியங்கள் நடக்கிறதுக்கான காலமாக வருது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். முதல்ல வெளியூர் பயணங்கள்லாம் நம்மளுக்கு அதிகரிக்க போகுது. செல்வங்களும் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கான அமைப்பு. ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரை 7ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் உறவுகள் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்
ஏன்னா டைவர்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கிறேங்க, இன்னொரு திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை காதல் திருமணங்கள் கைகூடி திருப்பி நம்ம வாழ்வில் திருப்பி நட்பு வட்டாரங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். முக்கியமாக இந்த புத்திர பாக்கியம் மெயினான விஷயம். புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை சக்சஸ் சக்சஸ் சக்சஸ், ஒரு சக்சஸான காலங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இந்த புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுங்க கையமாக சுற்றிட்டு இருக்கிறேன், எதுவுமே கிடைக்கலனா இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துடக்கூடிய காலமாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் மாறும். இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ, தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்போ இந்த மாதம் ஏற்றம் தரும். நல்ல செல்வாக்குகள், செல்வங்கள் சேருகின்ற பாக்கியம் பெற போறீங்க கன்னிராசிக்காரங்க. ஒரு முக மலர்ச்சியோடு நாம் வாழறதுக்கான அமைப்பு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்களோ செல்வங்கள் சேரத்துக்கான அமைப்புகளோ உருவாக்கி தரப்போகிறது. இது வரைக்கும் தரலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக தந்துகின்ற பாக்கியம் தரப்போகும். தொடர்ச்சியாக வருது நம்மளுக்கு, அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உறவினர் இருந்து வந்த பிரச்சனை, உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை கூட இனிமேல் முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகளில் ரொம்ப பிரச்சனையாகுது சாமி, அண்ணன் தம்பி உறவுலையும் பிரச்சனையாகுது, பார்ட்னர்ஷிப்லேயும் உறவுலையும் பிரச்சனையாகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாம் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வேலை அமைப்புகளாகட்டும், தொழிலாகட்டும், நல்ல முன்னேற்றமாகட்டும், நல்ல எதிர்பார்ப்புகளாகட்டும் இனிதே நடைபெறப் போகிறது. இனிமே நடைபெற போகுதுங்க. ஒன் பை ஒன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காலம். இந்த கண்டகச்சனியை நாம் சந்திக்க போகிறோம். சனி பகவானுடைய நேரடி பார்வையில் சந்திக்கிறதால சற்று நிதானத்தோடு செயல்படணும். இனிமேல் இந்த மாதமே அதுக்கான அமைப்பெல்லாம் உருவாகிடும். ஏன்னா இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளே அதுக்கான காலமெல்லாம் உருவாக்கி தந்துடுவார் சனி பகவான். அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி தருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலைக்கான அமைப்பை நாம் தான் ஏற்படுத்தி தரணும். இனிமேல் நாம் செய்கின்ற வேலைகள் எல்லாமே இறைவன் செய்கின்ற வேலையாக நினச்சிக்கணும். நாம் செய்யலைங்க எதுவுமே. இனிமேல் நாம் செய்கிற வேலை எதுவுமே கிடையாது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இறைவன் தான் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாக்கணும். நல்ல செல்வத்தை கொடுத்தானா இறைவன் நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துட்ருக்கான். நல்ல செயல்களை வேலை அமைப்புகளை கொடுத்துருக்கானா நல்ல வேலை அமைப்பை கொடுத்துட்ருக்கான். நல்ல திருமணத்தை கொடுத்துட்ருக்கா, நல்ல மனைவியை கொடுத்துட்ருக்கான், நல்ல குழந்தைகளை கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பிப்ரவரி மாதமே அதுக்கான அப்ரூவல் மாதிரி கிடைச்சிடும். எனக்கு 6 ஜீவோவே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகக்கூடிய தகுதி இந்த மாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வேலை வாய்ப்புகள் சக்ஸஸ் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம். நான் வேலைக்காக காத்துட்ருக்கேன், வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்கேன், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கான வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ கவர்மெண்ட் உத்தியோகம் செய்யறதுக்கான அமைப்போ மக்கள் பணி செய்கின்ற வேலையிலோ இனிமேல் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். நீங்கள் தொழுகின்ற வேலையெல்லாம் முன்னேற்றம் கிடைச்சிடுங்க. அமைப்பே இனிமேல் தான் உருவாகுது. சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கின்ற அமைப்பை இந்த நேரம் கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 12ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் திடீர் செல்வங்கள் வந்து சேரும். அதை பயன்படுத்தி சரியான முறையை நாம் தேர்வெடுத்துக்கணும். இந்த மாதம் ஓரளவுக்கு லாட்டரி யோகத்தை பெறுகின்ற அமைப்பை மனைவி சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் துறையிலையோ இல்லை இந்த வருமான வரிவிலையோ நம்மளுக்கு எதனா ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் சார். வீடு விற்கிறது கொள்வது இந்த மாதிரி விஷயத்தில் நாம் ஏற்படுத்தி செய்ய முடியல, எல்லாமே தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு தடையிலேருந்து ரிலீஃப் ஆகி நீங்கள் வருவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்டாங்க. எப்படி தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல. உயிர் சார்ந்த அளவுக்கு கூட போயிட்டாங்க. இந்த மாதம் அவையிலிருந்தும் விடுபடக்கூடிய காலம். மனைவி உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. இந்த சரும நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்போ அந்தரங்க உறுப்புகளில் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்போ ஏற்படும். சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கும். தந்தையார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதனால தான் அவரை மட்டும் நாம் கவனிச்சிங்கன்னா போதுமானது. அந்த உடல் நலத்திலே நாம் கவனிச்சுக்கணும். பிரச்சனையிலிருந்து நாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நிமித்தமான அமைப்பு தான். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. கல்வி அமைப்பில் இருந்து வந்த தடை சோம்பேறித்தனம் எல்லாம் இனிமேல் மாறிவிடும். கொஞ்சம் உடற்பயிற்சி சேவை கண்டிப்பாக உடல் உழைப்போ உடற்பயிற்சியோ தேவைப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொந்தரவான விஷயங்கள் இந்த காதல் சமாச்சாரத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துங்க.
காதல் உறவுகளிலும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம். நாம் ஒரு உறவு தேடி போனால் இன்னொரு உறவும் நம்மளை சேர்ந்து வருகின்ற காலமாகவும், தேவையில்லாத சிக்கலில் சட்ட சிக்கலில் மாட்டாத வரைக்கும் நீங்கள் நல்லது. இந்த பெண்கள் விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாக, பெண்கள் உறவுகளில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதமாகும். வேலை அமைப்புலாம் நல்லா இருக்கும், அதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. தன்னம்பிக்கை வளரும், லாபம் கிடைக்கும், தொழில் வளம் மேலோங்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறையுடன் எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் நம்ம வாழ்வில் நடக்க போகிறதுக்கு இதுவே முன் உதாரணம். நம்மளுக்கு வாழ்கின்ற காலத்தில் இந்த கண்டகச்சனிலையும் நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இந்த சொல்லலாம் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. அதுவும் இல்லாமல் புதன் பகவான் நம்ம ராசிநாதனே சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் சங்கடமான விஷயத்தை இறை நாட்டத்தில் நீங்கள் செலுப்பிடுங்க. எல்லாமே சங்கடமாகவே குழப்பமாகவே இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, வானாமா செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுதில்லவா? அந்த குழப்பமான நிலைமையெல்லாம் சனியை விட்டு விலகும் பொழுது புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை போகும்பொழுதுலாம் நீச்சகதி வர்றதால சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும் போதோ, அதனால தான் சொன்னேன் பெண்கள் தொடர்பில் நாம் இப்பொழுது அக்கறை எடுத்துக்கணும். வேற எந்த விஷயம் இல்லை. தந்தையார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதுயா. தொழில் வளம் மேலோங்கும், செயல் திட்டங்கள் உருவாகும், நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து சேரும், வேலை ஆட்கள் கிடைக்க போகிறாங்க. புதிய புதிய ஆட்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து சேரத்துக்கான அமைப்பெல்லாம் உருவாகும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய மாதமாக. ஒரு மனுஷனுக்கு வேலையில் போனால் அங்கே இருக்கிறவங்களும் சரி இருக்கணும், நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த இயந்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும். அதிலிருந்து நாம் விடுபட்டு நல்ல விதமான செயல் திட்டத்தை உருவாக்க போகிறோம். ஒரு வேலை எடுத்து செய்யறோன்னா அந்த வேலையில் நாம் எடுத்து செய்யணும். இனிமேல் நாம் செய்கின்ற வேலையாக இருக்கக்கூடாது, இறைவன் செய்கின்ற வேலையாக அமையப் போகின்றது. வருமானம் உறைந்து கொண்டே இருக்கும், அதாவது உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மாதமாகும். வெளியூர் அமைப்புகள் உருவாகும், வெளியூர் தொடர்புகளாக ஏற்படும். மனைவி மூலியமாக சுப நிகழ்ச்சிகளோ, மனைவி சார்ந்த உறவுகளில் சுப நிகழ்ச்சிகளோ நாம் கலந்து கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்குது சாமி. திடீர் திருமணங்கள், இந்த திடீர் திருமண வாய்ப்புகள் நான் ஐயா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, சரியான முறையில் முடிவு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை முடிவு கிடைத்து நிச்சயதாம்பலத்தோட திருமண பாக்கியமும் கிட்டக்கூடிய காலமாகவும், முக்கியமாக குழந்தை பேர் கிட்டக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போதையா. ஒரே சொல்லப்போனால் சக்சஸ் தருகின்ற மாதமாக இந்த கன்னி ராசிக்கு இருக்க போகுது. தந்தையார் உடல்நலத்திலையும் மனைவி உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் சுக்கிர பகவானை சேர்க்க போது கன்னிராசிக்கு. இந்த முறை சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராகுவோட சம்பந்தப்படக்கூடிய காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதம், தன்னம்பிக்கை வளர்கின்ற மாதம். பெண்கள் முயற்சியால் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான இது வரைக்கும் அடையாளமே தெரியாது இருந்த கன்னிராசி பெண்களுக்கெல்லாம் இனிமேல் அடையாளம் தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கான அமைப்பெல்லாம் கொடுக்க போகிறார். திடீர் காதல் திருமணத்தையும் உறவுகளையும் ஏற்படுத்தி தந்து பெரிய சக்சஸான ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போறாரு. ஒரு நல்ல மாற்றத்தை கிடைக்கின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த சுப்பிரமணிய சுவாமியும் வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.